உங்கள் மத்திய அரசுக்கென்று தனித்த நிதி எங்கிருந்து வந்தது? ஜெயலலிதா அம்மையார் 10 ஆண்டுகளும் ஓட விரட்டார் திமுகவை. அப்படிப்பட்ட திமுக வர வச்சது யாருங்க? ஸ்டாலின் கேக்குறதுனால இந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேக்குறதுனால மத்திய அரசு வழங்கக்கூடிய மொத்த துறைகளையும் போலி பில் போட்டு ஊழல் செய்து ஊழலுக்கு முகவரை எழுதி திமுக தோல்வி கண்டார்கள். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இந்த இடத்தில் 8 முறை தோல்வி கண்டார்கள். இந்த ஆட்சியை வரவழைத்தது திமுகவை அரியணை ஏற்றது அண்ணா திமுக தான். ராமன் அவர்கள்ட்ட இப்போ திடீர் மோதலாக இதை நம்ம பார்க்கலாமா? அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில விமர்சனங்கள் அதிகமா இருக்கு. இப்ப ரோட் ஷோ பத்தி இபிஎஸ் விமர்சனம் பண்ணாரு. ஒவ்வொரு கட்டமா இப்ப அது அடுத்த கட்டத்துக்கு போய் ரொம்ப தீவிரமா இது போகுதா? அப்போ இது எந்த பிம்பத்தை உருவாக்குவதற்கான ஒரு கருத்தை அதை எடுத்துக்கலாமா நம்ம? அதாவது இந்த விஷயத்துல அதிமுக பாஜக மோதல் என்பது சொல்றதை விட எடப்பாடி அவர்களுடைய அந்த பேச்சுக்கு காரணம் என்னென்னா, திமுக தொடர்ந்து தலைவர் மு க ஸ்டாலின் தொடர்ந்து என்ன பிரச்சாரம் பண்ணார்னா, அதிமுகவுடன் பாஜகவுடன் அதிமுக கள்ள உறவு வச்சிருக்குது, கள்ள உறவு வச்சுன்னு தொடர்ந்து எல்லா பார்லிமெண்ட் தொகுதியிலையும் பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிரச்சாரத்துக்கு அதிமுகவும் இல்லைன்னு சொல்லுது, பிஜேபியும் இல்லைன்னு சொல்லுது. திரும்ப திரும்ப இருக்குதுன்னு சொல்லும்போது ஒரு பொய்யை திரும்ப உண்மைன்னு சொல்லும்போது எப்படி? அப்போ மக்கள்கிட்ட ஒரு நிலைப்பாடை உருவாக்கணும். ஸோ அப்போ எங்களுக்கு இது சம்மந்தம் கிடையாது. அப்படின்னா பிஜேபியுடைய எதிர்மறையான கருத்துக்களையும் பிஜேபியுடைய தவறுகளையும் மக்கள் மத்தியில் எடுத்து காட்டணும். அந்த எடுத்துக்காட்டுன்ற அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுக சார்பில் அதை பேசியிருக்காங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு 2 கட்சியும் திமுக அதிமுக மனநிலை என்னென்னா, சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுக்களை வாங்கணும்னு அவங்களுடைய மனநிலை. அப்போ மனநிலை வரும்போது பிஜேபியை அவங்க திட்டணும், ஏதாவது தாக்கி பேசணும். அப்போ பிஜேபி தாக்கி பேசும்போது இன்றைக்கி பிஜேபி கூட்டணியில் டிடிவி தினகரன் அவர்கள் இருக்கிறாங்க, டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே தாய் வீடு அதிமுக தான். ஆனால் அந்த அடிப்படையில் வரும்போது அண்ணாமலை அவர்கள் தேனியில் என்ன சொல்கிறாருன்னா, 2028 தேர்தல் முடிஞ்ச பிறகு கவுண்டிங் முடிஞ்சு ஜூன் 4ஆம் தேதி பிறகு அதிமுக கட்சி டிடிவி தினகரன் இதுவும் ஓபிஎஸும் அதை கொண்டு வழி நடத்துவாங்க, அதற்கான வழிகளை நாங்கள் சொல்லுவோம்னு சொல்கிறாங்க. அதே போல் ராம சீனிவாசன் வழிகளை சொல்லுவோம்னு அவர் சொல்லல, அவரு இதுதான் நடக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அதுக்கான வழிகளே அவங்க சொல்லுவாங்களா? இல்ல, அதாவது ஒரு விஷயம் கேளுங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் நீங்க காங்கிரஸ்ல எப்படி அண்டைய காங்கிரஸ் என்பது பக்கா காங்கிரஸ், இந்தியா காங்கிரஸ் என்பது சொக்கா காங்கிரஸ். அதே போல் அன்னைக்கு உள்ள அதிமுகவில் தலைவர் எம்ஜிஆர்னா அது ஒரு பவர்ஃபுல்லாக இருந்தது. ஜெயலலிதா அம்மையார் பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு இந்த கட்சியை வழிநடத்தி ஒரு குட் ஷேட்பர்னு சொல்லுவாங்கல்ல, நல் மேப்பர் என்ற அடிப்படையில் கொண்டு வந்தது சசிகலா அம்மையார் தான். இந்த கட்சியினுடைய ஃபவுண்டர் என்பது இன்னைக்கு உள்ள பொசிஷனில் அந்த அம்மையார் தான் வரணும். அந்த அம்மையார் நம்பி எடப்பாடி பழனிசாமி அடிப்படையில் அவர்கிட்ட சிஎம் போஸ்டிங் கொடுத்தாங்க. சிஎம் போஸ்டிங் கொடுத்த உடனே இன்னைக்கு நிலைமை என்ன? கௌரவம் படத்தில் சிவாஜி கணேசன் படுவார் பாருங்க, பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி நான் வெளுத்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்குன்னு செல்லம்மானு சிவாஜி கணேசன் மனைவியை பார்த்து பிள்ளை பண்ணுற தவறுகளை சுட்டி காட்டுவார்ல, அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியை ஏன் கைப்பற்றி நேற்றுக்கு வரையும் குறிஞ்சாச்சு. நேற்றுக்கு வரைக்கும் ஹெலிகாப்டரை பார்த்து கும்பிடுது, கார் டயரை பார்த்து கும்பிட்டதெல்லாம் எப்படின்னா, எஜமான் காலடி மண்ணை எடுத்து நெற்றியில போட்டு வச்சோன்னு இப்பெல்லாம் டூப்பில் அடிச்சு பதவி 4.5 ஆண்டு காலம். ஆமாங்க, 4.5 ஆண்டு காலம் அண்டு 4.5 ஆண்டு காலம் அண்டு பாஜகவுடன் உறவு கொண்டாடி பல லட்சம் கோடிகளை நிதிகளை பெற்றுக்கொண்டு உள்ளாட்சித்துறை, பொதுப்பணித்துறை, ஹைவேஸ் நெடுஞ்சாலைத்துறை, மத்திய அரசு வழங்கக்கூடிய மொத்த துறைகளையும் போலி பில் போட்டு ஊழல் செய்து ஊழலுக்கு முகவரை எழுதி திமுக எப்படி ஊழல் எப்படி முன் உதாரணமோ அதே போல் ஜெயலலிதா அம்மா இல்லாமல், சசிகலா அம்மா இல்லாமல் தானே ராஜா நானே மந்திரி உண்டு எடப்பாடி அமைச்சரை மொத்தம் ஊழலின் சங்கமம். என்ன ஆதாரம்? பொதுவா இந்த குற்றச்சாட்டு நம்ம சொல்லிட முடியுமா? ரைட்டுங்க. இல்ல அதுக்கு காரணம் சொல்றாங்க. உள்ளாட்சி துறை என்பது ஒரு மாநிலத்தின் மக்களுடைய ஸ்பைனல் கார்டு. ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, மெட்ரோ வாட்டர், டோட் போர்டு, டிஃபிகோ, இந்த துறையில் மத்திய அரசு எத்தனாயிரம் கோடி நிதி வழங்கல் தெரியுமா? இந்த நிதிகளை 50% கூட திட்டப்பணிகள் ஒதுக்கவில்லை. இந்த நிதிகளை அனுமதி கொடுத்து இவர்களுக்கு ஜால்ரா போடக்கூடிய ஐஎஸ் அதிகாரிகளை நியமித்து இவர்களுடைய பினாமி பேர் ஒப்பந்தங்களை வைத்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் கிராமத்தில் வயலுக்கு சூழடிக்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆகினாங்களா இல்லையா? 4.5 ஆண்டு காலம் அதிமுக மத்திய அரசு கொடுத்த நிதிகளை குறித்து இந்தியா திமுக அரசு விளையாடிக்க கொடுக்குமா அல்லது எடப்பாடி
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் என்னுடைய தலைமையில் 4 ஆண்டு காலம் ஆட்சி அமைத்தேன், இதற்கு தயவு செய்து வெள்ளரிக்கை கொடுப்பேன் என்று எடப்பாடி சொல்வாரா? எல்லாம் நாடகம். அதனால தான் அண்ணாமலை சொல்லுகின்றார், 2 திராவிட கட்சிக்கும் ஊழல் கட்சிகள், இந்த ஊழல் கட்சிகள் ஒழித்து தேசியம் மலர வேண்டுமானால் தமிழகத்தில் தாமரை மலர வேண்டும், தாமரையோடு கூட்டணி மலர வேண்டால் தான் தேசத்தில் வலிமையாக இந்தியாவை உருவாக்க முடியும். அதற்கு தமிழகம் முன்னுதாரணம் இருக்க வேண்டியதான். இன்றைக்கு ரோட் ஷோ வருகின்றார், பிரதமர் வருகின்றார், உள்துறை அமைச்சர் வருகின்றார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை? இபிஎஸ் ஒரு கவுண்டர் கொடுக்கிறாரு இல்லையா? 2 திராவிட ரோடு ஷோன்னு அவங்க பாட்டு ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்கி ரோடு ஷோ பண்ணுனா அது ஓட்டா மாறிடுமா அப்படின்னு அவர் கேட்கிறார். ஓட்டா, அதாவது ஓட்டா மாறுமா என்பது அந்த கட்சியுடைய மனநிலை. மக்கள் விரும்புகின்றார்கள். தமிழ்நாட்டில் மக்கள் திராவிடம் இல்லாத ஒரு தேசியம் வர வேண்டும் நினைக்கின்றார்கள். ஏன் எடப்பாடி பழனிசாமி சென்னை டி நகர்ல ஸ்மார்ட் சிட்டி என்ற திட்டத்தின் மூலம் போலி பில் போட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரோட் ஷோ நடத்துவாரா? இல்ல திமுக நடத்துவான்? இவங்களெல்லாம் முடியாதுங்க. அதாவது இவர்கள் ஊழல் செய்து தமிழ்நாட்டு மக்களை திசை திருப்ப வேண்டும். அந்த ஊழலுக்கான திராவிட கட்சிகளை அப்புறப்படுத்த வேண்டும் சொல்லுகின்றார். போலி பில்லுன்னு சொன்னார்ல, எதை வச்சு சொன்னார்? ஆமா, வெள்ளரிக்கை கொடுங்க. நீங்கள் மத்திய அரசு வாங்கி நீங்க வெள்ளரிக்கை கொடுங்க, பச்சை அறிக்கை கொடுங்க. போலி பில்லுன்னு என்ன ஆதாரம்? மத்திய அரசு கொடுத்த நிதிகளை எடுங்கள். மத்திய அரசு கொடுத்த மத்திய அரசு நிதி கொடுத்துச்சா? கொடுத்ததுங்க. அதுக்கு ஆதாரங்க. ஆதாரங்க சார், உங்க அமைச்சர் ஆதாரம் சார், உங்க எடப்பாடி பழனிசாமி சொல்ல சார், உங்க எடப்பாடி பழனிசாமி சொல்ல சார், நீங்க உண்மையான பத்திரிகையாளரா இல்ல பிஜேபி பர்சனா? பத்திரிகையாளர்னா ஆதாரம் இல்லாமல் இருங்க ராமன் வர சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு என்ன ஆதாரம்? உண்மைதான் கசகத்தை வெள்ளரிக்கை கொடுங்க. மத்திய அரசு என்ன கொடுத்தீங்க? 10 ஆண்டுகள் மத்திய அரசு என்ன கொடுத்தீங்க? லட்சம் கோடி நிதிகள் கொடுத்துள்ளார். இல்ல மேடம், நீங்க இருங்க this is unethical மேடம். கிடையாதுங்க. இருங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க. மத்திய அரசு நிதிகளை வாங்கி கொண்டு 5 பேர் கொடுத்தது எப்படி நீங்க இருங்க சார், இருங்க வெயிட் பண்ணுங்க. தெளிவா சொல்லி 5 பிஜேபி காரரோட ஆர்கியூ பண்ணுங்கன்னு சொல்லுங்க, நான் பண்றேன். ஆனா வேஷம் கொடுக்காதீங்க. This is not fair. This is not fair. இல்ல நீங்க கேள்வி கேக்குறீங்க, அவர் பதில் சொல்லுங்க. இல்ல மத்திய அரசு கொடுத்ததற்கு ஆதாரத்தை இவர் எந்த துறையில கொடுக்கணும்? தமிழகத்தில் 2 திராவிட கட்சிகள் அதுக்கு மட்டும் பதில் வாங்குங்க. இந்த உங்க கருத்தை சொல்றீங்க, உங்க நோக்கம் இருக்க கூடாது, பதில் வாங்குவதாக இருக்க வேண்டும். நீங்க அமைதியா இருந்தாதான் பதில் கேட்க முடியும். கேளுங்க, நீங்களே எனக்கு உங்க கருத்தை அவர் சொன்ன போலி என்கின்ற வார்த்தை உண்மை எது போலி எது நிரூபிக்கணும். நீங்க கேக்குறீங்க, இருங்க. நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா எத்தனை பேர் வர்றாங்க அதெல்லாம் அவங்க உங்க கருத்தை சொல்றாங்க. உங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னா நீங்க கேள்வி கேட்டீங்க, பதில் நான் இருக்கும்போது அவர் போலி சொல்வார், நீங்க அமைதியா இருங்க. போலின்னு சொல்லி இருங்க சார், அதுக்கு தான் நான் கேட்க ஆதாரம் இருக்கானே. क्वेश्चन கேளுங்க. இருங்க, நீங்க கேள்வி கேட்டா இருங்க சார், எனக்கு தெரியும் சார் எப்ப கேட்கணும்னு. ஆதாரம் இருக்கா அப்படினா அவர் கேட்பார். ஐ அம் வெயிட்டிங். நீங்க சொன்ன உண்மையா இருந்தா கேளுங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க. முத அந்த பொறுமையை நீங்க இது பண்ணுங்க. ஆதாரம் இருக்கான்னு கேக்குறால அவர் சொல்லுவாரு. போடுற டிபேட்லாம் அதெல்லாம் நான் நிறைய பார்த்தேன். நீங்க இந்த விமர்சனம் மக்கள் முன்னாடி பேசுறீங்க. நீங்க போலி வாக்குவாதம் வேண்டாம். நீங்க போலின்னு எப்படி அலோ பண்ணலாம்? அப்ப நீங்க எப்படி ஆதாரம் இருக்கான்னு கேட்டா அவர் பேசுவார்ல. நீங்க அதுக்கு முன்னாடி கேக்குறீங்க மேடம். அதுக்கு முன்னாடி நீங்க கேள்விக்கு பதில வாங்குங்க முதல்ல. நீங்க சார் பதில வாங்க எனக்கு தெரியும். நீங்க கேள்வி கேட்டீங்க, அதோட இருங்க. நீங்க நேரா அதெல்லாம் கிடையாது. அப்படி எல்லாம் அலோ பண்ண முடியாது. நீங்க அதாவது நீங்க 2 பேரும் சேர்ந்து இந்த கேள்வியை கேட்க மாட்டோம், அவருக்கு பேசுவாரு அப்படி போயிருங்க சார் சொன்னா நான் போக முடியாது. ஆதாரம் இருக்கான்னு நான் கேட்டேன்ல, கேளுங்க. எனக்கு நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க முத அமைதியா இருங்க. ரைட், நீங்க சொல்லுங்க சார். அதுதான் இப்ப அவர் கேக்குற கேள்வி என்னன்னா, போலி ஊழல்னு சொல்றீங்களே, என்ன ஆதாரம் இருக்கு, எந்த அடிப்படையில சொல்றீங்கன்னு கேக்குறாரு. தமிழ்நாட்டுல 8 லட்சம் கோடி கடன் இன்னைக்கு. இந்த கடனில் இருக்கக்கூடிய கஜானா கடல்ல வச்சிருக்காங்க. இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அதிமுக திமுக அமைச்சர்கள் யாராவது கடல்ல இருக்கிறாங்களா? தமிழ்நாட்டினுடைய ஒரு சர்வே எடுத்து பாருங்க. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட், சாராய ஆலைகள், கல்லூரி அதிபர்கள் யாருங்க? திமுக அதிமுக தானுங்க. வெளியாட்கள் யாரும் வந்து நடத்துறாங்களா? அப்ப தமிழ்நாடு உண்மையை சொன்னா உங்களுக்கு 4 ஆண்டுகள் நீங்க தானுங்க தத்தி தடுமாறி நெஞ்சம் நின்றீங்களா இல்லையா? அவர் கேக்குறது சிம்பிள் சார். அவர் சொன்னது இருங்க வெயிட் பண்ணுங்க சார். இருங்க சார், அதுக்கு வரலனா அவர்ட்ட கேளுங்க. இருங்க வெயிட் பண்ணுங்க. சொன்னா உங்களுக்கு வெயிட் பண்ணுங்க. அதிமுகவுக்கு ஒரே இலக்கு என்னவென்றால் அண்ணாமலை வீழ்த்த வேண்டும். பதில் சொல்லணும் மேடம், பதில் சொல்ல அனுமதிக்கணும். சொல்லுங்க. பதில் சொல்ல என்ன அனுமதிக்கணும். அதாவது சகோதரர் சொன்னார் பாஜக வந்து 7% தான் இதா இருக்குது, எப்படி அவங்க ஜெயிக்க முடியும், எங்க வாக்கு சேதம் கேட்டா சார் ஒரு நிமிஷம் சார். 7% தான் சார் அங்க மேற்கு வங்காளத்துல 2016 சட்டமன்ற தேர்தல்ல. ஆனா அதே 3 ஆண்டு கழிச்சு நடந்த 2019
பாராளுமன்ற தேர்தலில் நாங்க 35 விழுக்காடு வாங்கினோம் சார், 18 பாராளுமன்ற உறுப்பினர். அதனால நீங்க ரொம்ப குறைச்சிகளை மதிப்பிட வேணாம், பொறுத்து. சரி, சரி, நான் வரேன், திரும்ப வரேன், இரண்டாவது சுற்றுக்கு வரேன்.